இன்று மதுரை மாவட்டம் ஏழுமலை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இந்திய அரசியலமைப்பு தினத்தை முன்னிட்டு மனித உரிமைகள் மற்றும் கடமைகள் என்ற சிறப்பு கருத்தரங்கு தலைமை ஆசிரியர் தனபால் முன்னிலையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் முதுகலை பொருளியல் ஆசிரியர் முருகேசன் வரவேற்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற நீதிபதி சடையாண்டி கலந்து கொண்டு பேசும் பொழுது மனித உரிமைகள் மற்றும் கடமைகள் பற்றி மாணவர்கள் புரியும் வண்ணம் சிறப்பாக பேசினார். மாணவர்கள் மனித உரிமைகளையும் மனித கடமைகளையும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் தங்களது கடமைகளை பொறுப்புடன் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு நல்ல வளர்ந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்றும் மாணவர்களுக்கு அறிவுரை கூறினார். உதவி தலைமை ஆசிரியர்கள் ராமகிருஷ்ணன் மற்றும் குணசுந்தரி, முதுகலை புவியியல் ஆசிரியர் வீரவேல், பட்டதாரி ஆசிரியர்கள் சண்முகராஜன், தமிழரசி மற்றும் முத்துக்குமார் வாழ்த்துரை வழங்கினார்கள். முதுகலை வரலாறு ஆசிரியர் செந்தில்குமார் நன்றியுரை கூறினார். முதுகலை தாவரவியல் ஆசிரியர் மணிக்குமார் தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சியின் இறுதியில் ஆசிரியர்களும் மாணவர்களும் அரசியலமைப்பு சட்டம் உறுதிமொழி எடுத்தார்கள். அரசியலமைப்பு சட்டம் என்பதை ஒரு 10 நிமிடங்கள் எடுத்துக் கொள்வது தவறில்லை உங்களுடைய இறைவணக்கத்தை பெற்று இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்ட போது வகுப்பு ஆரம்பிக்க வேண்டிய காலம் 10 மணி என்பதால் மிக மிக குறைவாக பேசிக்கொள்கிறேன். அதுவரை பொறுமையாகவே நீங்கள் பள்ளி சிறார்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய எண்ணங்கள், உங்களுடைய கனவுகள், உங்களுடைய முற்போக்கு சிந்தனைகள் எவ்வாறு இருக்கும் என்று உறுதிபட கூற முடியாவிட்டாலும் அவைகள் நிச்சய வளமான கற்பனையாக தான் இருக்கும். சுமார் இருக்கிற 650 மாணவர்களில் ஒவ்வொருவருடைய எண்ணங்களும் ஒவ்வொருவராக வரும். இதே இடத்தில் 1961 நான் 6ஆம் வகுப்பு மாணவனாக இருந்தபோது ஒரு இறைவணக்கம் பாடப்பட்டது. அப்பொழுது ஒரு மாணவன் ஒழுக்க சீர்காடான செயலை செய்துவிட்டான் என்ற காரணத்திற்காக அவனுக்கு இந்த இறைவணக்கத்தின் முன்பே நிறுத்தப்பட்டு அவனுக்கு புறப்படுகிற என்ற தண்டனை கொடுக்கப்பட்டது. அது நடந்த காலம் 1960. அது இன்றும் என் நினைவில் விட்டு அகலவில்லை. ஏனென்றால் காலங்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருந்த போதிலும், கலாச்சாரங்கள் வளர்ந்து கொண்டிருந்த போதிலும், மனித கண்டுபிடிப்புகள் இன்னும் விண்ணை நோக்கி சென்று கொண்டிருந்த போதிலும், மனித மனங்கள் மட்டும் ஏறும் சில நேரங்களில் அந்த அளவுக்கு வளர்ச்சி வரவில்லையே. இந்த ஆழ்ந்த வளர்ச்சி மனம் வளரவில்லை என்றால் நீங்கள் வளர்ச்சி அடையவில்லை என்று சொல்லவில்லை. எந்த ஒரு வசதியும் இல்லை. ஆனால் இன்றைய உங்களுடைய பள்ளியினுடைய அமைப்பு பெரிதாக வளர்ந்துவிட்டதாக சொல்ல மாட்டேன். என் பார்வை, என்னுடைய